ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனியா சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இனியா தப்பிக்கவே முடியாத ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டதா இந்த நல்ல சிவமும் அமுதவும் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதுதாங்க இல்லை, எப்படியாச்சும் கையெழுத்து போடுற அந்த ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடிக்குள்ள விக்ரம் கண்டிப்பாக காப்பாற்றிடுவார், கூட்டிகிட்டு போயிடுவார். அந்த இது கூட தெரியாத இவங்க ரெண்டு பேரும் அடைச்சி வச்சுட்டு சீனா போட்டுருக்குறாங்க. சீனா போடுறதும் இல்லாமல் ஃபோனை பண்ணி உடனே அந்த மாயாவுக்கும் சொல்லிடுறாங்க, நான் அமுதவை ஒரு வழியாக வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சுட்டேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிட்டு இருக்காங்க. இது தெரியாத நம்ம இனி வந்துக்கிட்டு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அழுதுட்டு புலம்பிட்டு தின்னுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த இன்ஸ்பெக்டரை கையும் களவுமா சிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஜீப் பஞ்சர் ஆயிடுச்சு, நீங்கள் பைக்கில் போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் இறக்கி விட்டுறாரு. அதுக்கப்புறம் குடி போதில் திண்டாடி தள்ளாடி அவர் பைக் எடுத்துட்டு போறாரு. போற வழியில திடீர்னு ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர் தான் அவன் லொடக்குன்னு மோதிடுறான். உடனே இவர் தான் குடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாரும் பிடிச்சி அடி அடி அடின்னு அடிச்சுட்டு வச்சு காய போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பத்திரிக்கைக்காரங்க எல்லாம் போட்டோ எடுக்கிறது என்ன, அதை பத்தி எழுதுறது என்ன, ஐயோ எல்லாமே கண்கொள்ளா காட்சியா இருக்கு. இதுக்கு தான் இவ்வளவு நாளா ஆசைப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரமும் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. டேய் என்ன நாட்டானடா இப்ப இருக்கடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு சந்தோஷத்துல சிரிக்க தெரியுதா வழுதுதான்னு தெரியாம ரொம்பவே உற்சாகமா இருக்காரு. அதுக்கப்புறம் அங்க வந்த டிஜிபி ஐஜிபி எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு முடிச்சுட்டா வண்டி ஓட்டுற, அதுவும் காலங்காலிலே உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாரையும் தப்பா நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமா கழுவி ஊத்திட்டு சஸ்பெண்டும் பண்ணிடுறாரு. என்னை சஸ்பெண்ட் பண்ண வச்சுட்டு இல்லடா, நான் கவனிச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மாயா அந்த இடத்துக்கு வர நல்ல சிவர்கிட்ட பேசிட்டு இருக்கல, நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய உதவி அங்கிள், நீங்கள் பண்ண உதவி நான் என்றைக்கும் மறக்கவே மாட்டேன், எனக்கும் விக்ரமுக்கும் கல்யாணம் நடந்தால் அதுக்கப்புறம் நான் உங்களை நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராசினியாக போட்டிருக்கா. இது காத்து வாக்கில் போய் இனிய காதல் உள்ள இனிய என்னது விக்ரமுக்கும் கல்யாணமா யார் கூட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வேற யாரு, ஆறு உயிர் தோழி சிறிய வயசு தோழி மாயா கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் சொல்லி கலாச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மாயா நீ பண்றது சுத்தமாக நல்லா இல்லை, நீயும் நானும் எவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் நீ என் புருஷனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற, தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்க உடனே ஓஹோ நியாயம் தர்மத்தை பற்றியெல்லாம் நீ பேசுறியா, பேசு உனக்கு போய் பேசுறதுக்கு சொல்லியா கொடுக்கணும், நீ பேசுறதுக்கு கூட லாய்க்கி, நீ இப்படியே பேசிட்டு நான் போய் விக்ரம கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வரேன், ஆரத்தி எடுக்க ரெடியா இரு என்ன, ஏன்னா வீட்டில் யாரும் இல்லைல்ல, எல்லாரும் வீட்டை விட்டு போயிட்டாங்கல்ல, அதனால அவங்க எல்லாரும் வர்ற வரையும் நீ எனக்கு ஆரத்தி எடுத்து சமைச்சு போட்டு எல்லா வேலையும் பாரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இனிய சீரியல்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க. அதோட இனிய சீரியல்ல யார் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸ்ல